வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலில் ட்ரிபிள் ஏல இன்றைக்கி என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இன்றைக்கி ட்ரிபிள் ஏ பங்கமாக இருந்தது. WWE பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஏ கூட கொலாப் பண்ணியிருக்கிறாங்க. ட்ரிபிள் ஏ ரன் பண்ணுறதே இப்போ WWE தான். ட்ரிபிள் ஏச்சால் மெக்சிகோக்கு சும்மா போக முடியாது அப்படிங்கிற காரணத்தினால அண்டர்டேக்கருடைய பொறுப்பில் ட்ரிபிள் ஏ கொடுத்துட்டாரு. அண்டர்டேக்கர் தான் ட்ரிபிள் ஏவை நடத்துகிறாரு. ஜென்ரல் மேனேஜராக பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரே மிஸ்டீரியோ பொறுப்பேற்றதுனால முழுக்க பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஏ பக்கம் போகிறதையே நம்ம ட்ரிபிள் ஏச் வந்து விளக்கிட்டாரு. அதனால் என்னமோ தெரில, வர ட்ரிபிள் ஏ பங்கமாக இருக்குது. ட்ரிபிள் ஏச் கொஞ்சோண்டு ஒரு கப்பில் மூத்திரத்தை வாங்கி குடியா. ஏன்னா இன்றைக்கி ட்ரிபிள் ஏ பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுச்சு. 3 மணி நேரம் ஸ்மாக்டவுனை நீ நல்லா கொடுக்கலாம், அதுக்குன்னு வேணுக்குன்னு எவ்வளோ கேவலமாக கொடுக்குற, வெக்கமாக இல்லை? இன்றைக்கி ட்ரிபிள் ஏ பார்க்கும்போது எனக்கு தோணுது, மெக்சிகோவில் இருக்கிற எங்கேயோ ஒருத்தனுங்க முகம் தெரியாத ரசலசெல்லாம் வச்சு ஊஸ்பம் அடைய வைக்கிறானுங்க. எல் கிராண்ட் அமெரிக்காலாம் WWE எப்படிப்பட்ட ஆள், அடிமை, அவனை அங்கே சூப்பர் ஸ்டார் மாதிரி கொண்டாடுறாங்க. அப்படிப்பட்ட சூப்பர் ஸ்டாரையே நீ WWE வச்சுருக்க ரோமன் ரெயின்ஸு, கோடி ரோட்ஸ் எல்லாம் அவங்களாம் வச்சு மொக்க பண்ணிவிட்டு இங்கே இப்படி ஒரு ஷோவை பார்க்கும்போது ரொம்பவே ஏக்கமாக இருக்குங்க. சரி வாங்க இன்றைக்கி ட்ரிபிள் ஏல என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். ட்ரிபிள் ஏவை WWE சேனலில் அஃபிஷியலி ஃபுல் ஷோவையும் லைவாக வீக்லி போடுவாங்க. பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறமா ட்ரிபிள் ஏடைய லைவ் ஆப்ஷனில் பாருங்கள், ஃபுல் வீடியோவும் அவங்க லைவாக போட்டிருக்கிறாங்க. இப்போது லைவ் முடிஞ்சிருக்கும். எக்ஸ்க்ளூசிவாக அந்த 1.5 மணி நேரம் ஷோத்தையும் நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பார்த்துக்கோங்க. ஒரு சில நமக்கு தெரிஞ்ச WWE பிளேயர்ஸ் வந்து விளையாடினாங்க, சாம்பியன்ஷிப் வின் பண்ணாங்க. அதை பற்றி பார்த்துட்டு மெயின் ஈவெண்ட்டாக எல் கிராண்ட் அமெரிக்கான வெர்சஸ் எல் கிராண்ட் அமெரிக்காவை பற்றி பார்க்கலாம். ரே ஃபினிக்ஸ் உங்களுக்கு தெரியும், ஸ்மாக்டவுன் பிராந்த சேர்ந்தவர். அன்னைக்கு அவர் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஏடைய க்ரூசர்வெயிட் சாம்பியன்ஷிப்புக்காக மோதிருந்தார். இந்த மேட்ச்சில் நியூ சாம்பியனாக ரே ஃபினிக்ஸ் வின் பண்ணியிருக்கிறாரு. கரண்ட்லி சாம்பியனான லாடோ கிட் அவரை பார்த்தீங்கன்னா பீட் பண்ணி நியூ சாம்பியனாக பார்த்தீங்கன்னா ஆயிருக்கிறாரு. ஆக்சுவலி மெயின் ராஸ்டரில் எந்த விதமான டைட்டிலும் இவருக்கு கிடைக்காட்டாலும் ட்ரிபிள் ஏல இப்போதைக்கு அவர் க்ரூசர்வெயிட் சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்காரு. இவருடைய டாக் டீம் பார்ட்னர் தான் இப்போ இன்டர் கான்டினென்டல் சாம்பியனாக WWE இருக்கிறாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே ட்ரிபிள் ஏடைய லத்தீன் அமெரிக்கன் சாம்பியனாக இருக்கிற வாகனர் இன்னைக்கு வைகிகோ கூட டைட்டில் டிஃபெண்ட் பண்ணியிருந்தார். இந்த மேட்ச்சில் ஓமாஸோடைய ஹெல்ப்பின் மூலியமா வைகிங்கோ நியூ ட்ரிபிள் ஏடைய லத்தீன் அமெரிக்கன் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருந்தார். அப்புறம் நம்ம ரா பிராண்டை சேர்ந்த முன்னாள் ரா டாக் டீம் சாம்பியன்ஸ், வேர்ல்ட் டாக் டீம் சாம்பியன்ஸ், வார்ல்ட் ரைடர்ஸ் இன்னைக்கு ட்ரிபிள் ஏடைய டாக் டீம் சாம்பியன்ஷிப்பாக மோதி இருந்தாங்க. இந்த மேட்ச் நடக்குது அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியல. மேக்ஸிமம் பார்த்தா ட்ரிபிள் ஏல WWE ரெஸ்லர்ஸ் தான் இருக்கிறாங்க. இங்கே வார்ல்ட் ரைடர்ஸ் நியூ WWE ட்ரிபிள் ஏ சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருக்கிறாங்க. பாருங்களேன், மைண்ட் எங்கே போகுது, மறுபடியும் WWE தான் போகுது. இது ட்ரிபிள் ஏடைய டாக் டீம் சாம்பியன்ஷிப்பு. ஆனால் வார்த்தைக்கு பார்த்தா WWE அப்படின்னு சொல்லிட்டு என் வாயை சொன்னதுனால எங்கே பார்த்தாலும் WWE அப்படிங்கிற வார்த்தை தான் என் வாயிலேருந்து வந்துகிட்டே இருக்குது. சரி, இன்னைக்கு ட்ரிபிள் ஏடைய டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை வார்ல்ட் ரைடர்ஸ் வின் பண்ணியிருக்கிறாங்க. மெயினே வண்டா தான் எல் கிராண்ட் அமெரிக்கானுக்கும் மேட்ச்சு இந்த ரால் அவருக்கு நடத்தியிருப்பாங்க. அந்த மேட்ச் எம்பிட்டு மொக்கையாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி ட்ரிபிள் ஏல பார்க்கும்போது ட்ரிபிள் ஏ தான் கோவமாக இருக்குது. ஏன்டா நீ ஸ்பேஸ் கொடுக்கல, மேட்ச் இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு டைம் இருக்குது. ஆக்சுவலி இதெல்லாம் ரெஸ்ல்மேனியாவில் நடத்திருக்கலாம். அந்தளவுக்கு ஒருத்தான மேட்ச். நல்ல வேலை ரெஸ்ல்மேனியா நடத்திருந்தா கூட இவ்வளோ லென்த்தாக சூப்பராக கொண்டு போயிருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. 2 எல் கிராண்ட் அமெரிக்கானுடைய என்ட்ரன்ஸ் இருக்குது. அதுலேயும் நம்ம லுட்விகேஸோட எல் கிராண்ட் அமெரிக்கான வரும்போது இதோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே வர்ற மாதிரி மக்கள் மத்தியில் அப்படி ஒரு செலப்ரேஷன், அப்படி ஒரு வரவேற்பு. எப்பா இந்த கூஸ் பம்ப்ஸ் எல்லாம் நான் பேசும்போது உங்களுக்கு புரியாது. நீங்கள் WWE சேனலில் லைவாக போட்டிருக்காங்க, அதில் பாருங்கள். அப்படி மக்கள் கத்திக்கிட்டு இருக்கானுங்க. நேற்று ஸ்மாக்டவுனை பார்த்துட்டு மக்கள்லாம் கத்திக்கிட்டு இருந்தாங்களாம், சூப்பராக இருக்குன்னு. ஏன்னா அவங்க முதல்ல ரொம்ப நாள் கழிச்சு ஸ்மாக்டவுன் அங்கே பார்க்கறதுனால எல்லோரும் ஷேர் பண்ணாங்க. அதை ட்ரிபிள் ஏச் பார்த்தீங்கன்னா கொண்டாடிட்டு இருந்தார். உண்மையிலேயே டிவியில் பார்க்குற நமக்கு தான் தெரியும் ஸ்மாக்டவுன் கேவலமாக இருந்ததுன்னு. ஆனால் இன்றைக்கி ட்ரிபிள் ஏல 2 பேரும் சண்டை போடும்போது இந்த ஒரிஜினல் எல் கிராண்ட் அமெரிக்கானுக்கு மக்கள் பூ, லுட்விகேஸோட எல் கிராண்ட் அமெரிக்கானுக்கு அம்புட்டு சேரு. உண்மையிலேயே சொல்கிறேன், நான்லாம் கூஸ்பம் ஆகிட்டேங்க. அதாவது WWE நமக்கு தெரியும் இந்த டைமில் தான் இந்த மேட்சை முடிப்பாங்க அப்படின்னு. ஒரு கட்டத்தில் எல் கிராண்ட் அமெரிக்கானோ பார்த்தீங்கன்னா ஓஜி எல் கிராண்ட் அமெரிக்காவோட மாஸ்கை ஓரளவு கிழிச்சிட்டாரு. இந்த மேட்ச்சில் வெற்றி பெற டைமில் பார்த்தா கிக் அவுட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த எல் கிராண்ட் அமெரிக்கானஸ் கூட குஞ்சான்ஸ் இருக்கானுங்கல்ல, ரேயோ அவங்கெல்லாம் வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க கிரீட் பிரதர்ஸ் கூட. ஆக்சுவலி அந்த மூமெண்ட்டும் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸ்பேஸ் கொடுத்தாங்க. நம்ம ஓஜி எல் கிராண்ட் அமெரிக்கானோ ஒரு பிளைண்ட், கண்ணு தெரியாத ஒரு கிட்ட போயிட்டு தன்னுடைய வீரத்தை காட்டும் விதம்லாம் பண்ணியிருப்பாங்க.
அதுக்கப்புறமா அந்த ட்ரிபிள் ஒரு பாட்டியம்மா உண்டு, ரொம்ப நாளாகவே ரெஸ்லிங் பண்ணிகிட்டு இருக்குது. அந்த அம்மா வந்து எல் கிராண்ட் அமெரிக்கான மாஸ்க்கை போட்டுட்டு ஓஜி எல் கிராண்ட் அமெரிக்கா அட்டாக் பண்ணி அடுத்து அவருடைய முகத்தெல்லாம் காட்டின தருணம் இருக்குது. உண்மையிலேயே நல்லா மிரண்டுட்டேன். சரி, அதுக்கப்புறமா எல் கிராண்ட் அமெரிக்காவில் தோத்துறோன்னு பார்த்தா தோக்கலங்க. இந்த மாதிரி நிறைய மூமெண்ட் நடந்து டேபிளை வச்சு அடிக்கிறது. நம்ம எல் கிராண்ட் அமெரிக்கான லுல்வி சரி அவர் கால் உடஞ்சிட்டு இவர் வந்து அதுக்கப்புறமா ஆங்கிள் லாக்கு போட்டு வின் பண்ணுற மாதிரி அப்பவும் தோக்காமல் ஃபைனலி வின் பண்ணார். பார்த்தீங்களா, அந்த மூமெண்ட்டெல்லாம் உண்மையிலேயே சொல்கிறேன், ஹெட்ஸ் ஆஃப் சல்யூட் அடிச்சிருவேங்க. நீங்கள் நான் அதான் சொல்கிறேன்ல, நான் பேசுகிறத விட நீங்கள் மேட்சை போய் பாருங்கள். உண்மையிலேயே பார்த்துட்டு உங்கள் கண்ணில் கண்ணீரே வந்துடும். ஏண்டா இம்புட்டு அழகான மேட்ச்சு, இதை நீங்கள் ரசல்மேனியாலே வச்சுருக்கலாம்டா. ட்ரிபிள் ஏல நடத்திருக்குது, பார்க்கும்போது அம்புட்டு கண்ணீர் வருது எனக்கு. அந்தளவுக்கு சூப்பராக இருக்குதுங்க. ரூல்ஸ் படி தோத்தவன் எல் கிராண்ட் அமெரிக்கானோ கிடையாது. ஓஜி எல் கிராண்ட் அமெரிக்கன் என்ன சொல்கிறாருன்னா, முதல்ல இந்த எல் கிராண்ட் அமெரிக்கானோ கேரக்டரை கொண்டு வந்தது நான் தான். ஃபக் த பீப்புள், நான் இந்த மக்களை நான் எப்போவுமே வெறுக்கிறேன். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இந்த இடத்துல நான் வந்து விதிமுறைக்கு கட்டுப்பட்டுருக்கிறேன். இந்த மெக்சிகன் மக்கள் எல்லாருமே என்னை வெறுக்கலாம், ஓஜி எல் கிராண்ட் அமெரிக்கானோ வெறுக்கலாம். முதல்ல மாஸ்க்கை போட்டு வந்து இந்த பில்டப்பை நான் பண்ணேன். பட் ஆனால் எனக்கு இன்ஜுரி ஆகிடுச்சு, சில நாட்கள் வரல. இப்போ இந்த உங்கள் முன்னாடி இருக்கிற எல் கிராண்ட் அமெரிக்கானோ உங்கள் மத்தியில் ஒரு ஹீரோவாக இருக்கான். அதை நினச்சி எனக்கு பெருமையாக தான் இருக்குது. இந்த நேரத்தில் உங்கள் மத்தியில் நான் ஒன்று சொல்லியிருக்கிறேன், அதாவது ஒருவேளை நான் தோற்று போயிட்டேன்னா என்னுடைய மாஸ்க் கலத்தி என்னுடைய உண்மையான ரூபத்தை காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். இப்போ நான் தோத்துட்டேன், அதனால் என்னுடைய உண்மையான ரூபத்தை காட்டுறேன்னு சொல்லிட்டு லுட்வி கேசர் நம்ம எல் கிராண்ட் அமெரிக்கானோ அவர் கிட்ட போகிறாரு. கிட்ட போயிட்டு தான் ஃபேமிலியை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இது என்னுடைய மக, இது என்னுடைய மனைவி, இவங்க மத்தியில் என்னுடைய மாஸ்க்கை நான் கலத்துறேன். இது ஃபேமிலி முன்னாடி கலத்தக்கூடாது, எமோஷனல் மூமெண்ட் தான். பட் இருந்தாலும் நீ ஒரு நல்ல வீரன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மாஸ்கை கலத்துறாரு. அஃப்கோர்ஸ் நமக்கு தெரியும் மாஸ்க்குள்ளே இருக்கிறது வேறு யாருமே கிடையாது, நம்ம ஜாட் கேபிள் தான். ஜாட் கேபிள் கூட இப்படி ஒரு மூமெண்ட் எதிர்பார்த்துருக்க மாட்டார். ஆக்சுவலி மண்டை உடஞ்சிட்டுங்க ஜாட் கேபிளுக்கு. இப்போது நீங்கள் பார்த்தீங்களா, அப்படியே ரத்தம் தலையிலேருந்து சொட்டுன்னு சொட்டிக்கிட்டே இருக்குது. ஆக்சுவலி இதெல்லாம் நான் காட்ட முடியாது, இது ரியலானது. ஏன்னா நம்ம டூப்ளிகேட்டுக்கு தெரியும் எப்படி வரும்னு. ஆனால் இவருக்கு சொட்ட நனையுது, தாஜ்மஹால் மாதிரி சொட்டிக்கிட்டே இருக்குதுங்க. ரத்த மலையில் பார்த்தீங்கன்னா ஜாட் கேபிள் குளிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுலேயும் அவர் பேசுகிறார், என்ன சொல்கிறாருன்னா, எல் கிராண்ட் அமெரிக்கானோ நீ தான் இதுக்கப்புறம் எல் கிராண்ட் அமெரிக்கானோ, நான் தோத்துட்டேன், இந்த மாஸ்க்கை நீ வச்சுக்க, இதுக்கப்புறமா நான் எல் கிராண்ட் அமெரிக்கானோ இருக்கிறதுக்கு தகுதி இல்லை. பட் ஆனால் இந்த மக்கள் மத்தியில் சொல்கிறேன், நான் மீண்டும் ட்ரிபிள் ஏக்கு வருவேன், ஜாட் கேபிளாக இதுக்கப்புறமா வருவேன். இந்த ட்ரிபிள் ஏ மக்கள் எனக்கு எப்போவுமே ஆதரவு தருவாங்க. சொல்லும்போது மக்கள் எல்லாருமே ஜாட் கேபிள்னு சொல்லிட்டு ஆதரவு தராங்க. அதுக்கப்புறமா தன்னுடைய மாஸ்க்கை கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு விடைபடுகிறார். ஃபைனலி எல் கிராண்ட் அமெரிக்கானோ 1 2 3 4 5 6 அதுக்கெல்லாம் பதில் தெரிஞ்சிருச்சு. எல் கிராண்ட் அமெரிக்கானோ ஒன்று தான். ஓஜி எல் கிராண்ட் அமெரிக்கா, அதாவது ஒரிஜினல் தோற்று போயிட்டான், டூப்ளிகேட் ஒரிஜினல் ஆட்டு இன்றைக்கி வந்துட்டான். மக்கள் மத்தியில் அதை தான் எதிர்பார்த்தாங்க, அதையே கொடுத்துருக்குறாங்க. எப்படி சொல்ல, ஒரு ரோமன் ரெயின்ஸ் ரெஸ்ல்மேனியா சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணும்போது எப்படிப்பட்ட செலப்ரேஷன், அப்படிப்பட்ட செலப்ரேஷன் இவருக்கு இங்கே கிடச்சிருக்குது. உண்மையிலேயே இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு இதுக்கப்புறமாவது டபிள்யூபிள்யூல இவர் மெயின் ஸ்டேஜில் கொஞ்சம் நல்லா காட்டினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஸோ நீங்கள் பார்க்கலன்னா ட்ரிபிள்யூஏ டபிள்யூபிள்யூ யூடியூப் சேனலில் லைவாக இருக்குது, மறக்காமல் பார்த்துக்கோங்க. அப்புறம் இன்றைக்கி நைட்டு 11:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் டபிள்யூபிள்யூ கிளாஸ் நேட்டாடி போகிறாங்க, அதையும் பார்த்துக்கோங்க.